ஹாய், வணக்கம் நண்பா. என்னுடைய போன கதையை பார்த்தீங்கன்னா, அவனின் 10 நாட்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி போட்டிருப்பேன். அதாவது ஒரு பொண்ணை 10 நாளாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். 10 நாளாக ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு தன்னுடைய காதலை சொல்கிறான். சொல்லும்போது அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டாளா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோக்கும் இந்த வீடியோவுக்கும் ஒரு சிறிய கனெக்ஷன் உண்டு. அதாவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண அவன் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுறா, அதாவது ஒரு பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நான் சொன்னேன். அந்த பொண்ணு என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத நான் முழுமையாக சொல்லியிருக்க மாட்டேன். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் அவள் என்னென்ன பண்ணா, அவள் எப்படி உணர்ந்தா, லாஸ்ட்டாக அவள் பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வார்கள். சரி நண்பா, இது அவளின் 10 நாட்கள். காலையில் எழுந்திரிச்சு 1ஆவது நாள் காலேஜ் போகிறா. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஒரு சாதாரணமான நாளாகத்தான் இருந்தது. 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா, தெருவில் ஒரு பையன் அவளை ஃபாலோ பண்ணுறான், பார்க்குறான், சைட் அடிக்கிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வருது. ஆனால் அவள் அதை கண்டுக்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமாக ஒரு பையன் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காதுல, அது மாதிரி அவள் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கான். 3ஆம் நாளும் பார்த்திங்கன்னா, அவள் இருக்கிற இடத்துக்கு, போகிற இடத்துக்கு, வர்ற இடத்துக்கு, எல்லா இடத்துக்குமே இந்த பையன் என்ன பண்ணுறான்னா ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா எதையுமே கண்டுக்கவே இல்லை. எதையுமே கண்டுக்காமல் அவளோட வேலை என்னமோ அதை மட்டுமே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிற அவள். 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா, அவள் போகிற இடத்துக்கெலாம் அவன் போகிறானா, அதனால் அவன் பக்கத்தில் தான் இருக்கான். 2வது அவன் பக்கத்தில் இல்லாட்டினானு இவளுக்கு ஒரு ஃபீல் வருது, அவன் பக்கத்தில் இருக்கானா இல்லையா. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க அடிக்கடி நம்மளை ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒருவேளை நம்ம பின்னாடி வருவாங்களோ அவங்க அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிப்போம் பாருங்களேன். அது மாதிரி அவள் இருக்கிறானா இல்லையா அப்படின்ற ஒரு உணர்வு அவளுக்குள்ள, அதாவது தன்னறியாமல் வர ஆரம்பிக்குது. 5ஆம் நாள் பார்த்திங்கன்னா, அவள் தோழிகளோட, ஃப்ரெண்ட்ஸ்களோட உட்காந்து ஜாலியாக அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பையன் தான் காதல் மன்னனாச்சே, அங்கேயும் போயிட்டு பார்க்குறானா அப்படின்ற மாதிரி இவள் பார்த்தா பயப்புள்ள சைட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். பயப்புள்ள சைட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். 6ஆம் நாள் பார்த்திங்கன்னா, அவன் சைட் அடிக்கிறானா, இவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா, அவன் பார்க்காத போது இவள் பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம், ஆனால் அப்போக்கி அவள் பார்க்க மாட்டா, நம்ம பார்க்காத போது பார்க்க ஆரம்பிக்கிறா. அதாவது அவளும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 7ஆம் நாள் பார்த்திங்கன்னா, அவள் எங்கே போனாலுமே அவன் பின்னாடியே போகிறான்ல, அதனால் என்னடா இன்றைக்கி ஆளை காணாமே, நம்ம வர்ற வழியில் அப்படின்னா தேட ஆரம்பிக்கும்போது அவன் எங்கே இருக்கான் அப்படிலாம் கண்டுக்க ஆரம்பிச்சிட்டானா அவளுக்கும் உள்ள இங்கே என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி சில உணர்வுகள் வந்து விட்டது தான். 8ஆம் நாள் பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணுங்க எப்படின்னா யாருமே ஒரு பையன் ஃபாலோ பண்ணான்னா இவளுக்கு போய் பேச மாட்டாளுங்க. நம்மள்ட்ட அவன் பேசுகிறானா அப்படின்னு எதிர்பார்க்குறான். அவன் நம்மள்ட்ட பேசுவானா, ஏதாவது கேட்பானா அப்படின்னு எதிர்பார்க்குறா. ஆனால் அவன் கொஞ்சம் அதுக்கான மூமெண்ட் அவன் எடுத்து வைக்கல போல். 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா, பயப்புள்ள விவரமான ஆளாச்சில். 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா, அவள் பேரை சொல்லியே போகிற வழியில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவர் டப்புன்னு திருப்பி பார்த்தாக்கல, டப்புன்னு ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு, லைட்டாக ஒரு புன்னகை போட்டாக்கல. நம்ம பொம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, எப்போவுமே பொண்ணுங்க சீன் போடுவாளுங்களா, சீன் போடுற மாதிரி அதை கண்டுக்காத மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கண்டுக்காத மாதிரி அப்படியே லைட்டில் ஒரு சிரிப்பை போட்டுட்டு அவளுக்கு போயிட்டான். 10ஆம் நாள் அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணுறான். இப்போ அவளோட பதில் என்னவாக இருக்கும், என்ன எப்படி போகுது கதை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவள் ஓகே சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, அவள்கிட்ட லவ்வை சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டினா டிஸ்லைக் பண்ணுங்கள்.